இன்றைக்கு மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தை நாம் படிக்க போகிறோம். இதனுடைய தலைப்பு என்ன? கல்யாணம், திருமணம். இதை நம்ம படிக்கிறதுக்கு முன்பாக யூத திருமணத்தை குறித்து சில காரியங்கள் நம்ம படித்து விட்டு இந்த உவமையை நம்ம படிக்க போறோம். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டி என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து மணவாளனாக ஒரு நாள் வந்து ரகசியமாக வரப்போகிறார். அப்ப இந்த இடத்துல பரலோக ராஜ்யத்திற்கு ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லுகிறதை பார்க்கலாம். இந்த உவமை எதை குறிக்குது? அதுதான் இந்த முதல் பகுதி குறிக்கிறது. இங்கே ஆண்டவர் எச்சரிப்பாக சொல்லுகிறார், என்னை நிராகரிக்கிற கூட்டத்திற்கு நியாய தீர்ப்பு. அப்ப அழைப்பு என்றால் என்ன, கல்யாண வஸ்திரம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உவமையின் மூலமாக நம்ம அதை தான் கற்றுக்கொள்றோம். நம்மை ஆளுகை செய்கிற ராஜாவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தை நாம் படிக்க போகிறோம். இது எந்த பகுதியில் இருக்குது? செயல்கள், டீட்ஸ். மத்தேயு 19 23 வரைக்கும் இந்த பகுதியில் இருக்கிறது. இதனுடைய தலைப்பு என்ன? மத்தேயு 22 கல்யாண விருந்தின் உவமையும் கேள்வி பதில்களும். பரிசேயர், சதுசேயர், நியாயசாஸ்திரி. Matthew 22 the parable of the wedding feast, question and answers, Pharisees, Sadducees, scribe. இதில் மொத்தம் 46 வசனங்கள் இருக்கிறது. அதுக்கு நம்ம சிறு தலைப்புகளை முதல்ல கொடுத்துடலாம். மத்தேயு 22 1 முதல் 14 வரை கல்யாண விருந்தின் உவமை. 15 முதல் 22 வரை பரிசேயர்களின் கேள்விக்கு இயேசுவின் பதில். 23 முதல் 34 வரை சதுசேயர்களின் கேள்விக்கு இயேசுவின் பதில். 35 முதல் 40 வரை நியாயசாஸ்திரி கேள்விக்கு இயேசுவின் பதில். 41 முதல் 46 வரை இயேசுவின் கேள்வி பதில். Matthew chapter 22 1 to 14 verses the parable of the wedding feast. 15 to 22 Jesus answered to Pharisees. 23 to 34 Jesus answered to Sadducees. 35 to 40 Jesus answered to a scribe. 41 to 46 Jesus question and answer. முதல் பகுதியை படிக்க போறோம். மத்தேயு 22 1 முதல் 14 வரை கல்யாண விருந்தின் உவமை, the parable of the wedding feast. வாசிக்கலாம். மத்தேயு 22 1 2 ஆகிய வசனங்கள். இயேசு மறுபடியும் அவர்களோடே உவமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்யும் ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. இயேசு தம்முடைய போதனைகள்ல நிறைய உவமைகள் மூலமாக அவர் கற்றுக் கொடுப்பதை நாம் படித்து கொண்டு வருகிறோம். இந்த அதிகாரத்திலையும் அப்படி ஒரு உவமையை அவர் சொல்லுகிறார். இதை எதற்காக இந்த உவமையை அவர் சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பரலோக ராஜ்யத்தை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவதற்காக அவர் என்ன சொல்றாரு, தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு இந்த பரலோக ராஜ்யம் ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். கல்யாணம், திருமணம். இதை நம்ம படிக்கிறதுக்கு முன்பாக யூத திருமணத்தை குறித்து சில காரியங்கள் நம்ம படித்து விட்டு இந்த உவமையை நம்ம படிக்க போறோம். அப்ப நல்லா உங்களுக்கு புரியும். பொதுவாக யூத திருமணம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த யூத ஆண் மகன் 40 வயதுல தான் அவன் திருமணம் செய்வான். நீங்க இந்த காலகட்டத்தை யோசிக்க கூடாது. அந்த நாட்கள்ல 100 வயது 200 வயது காமனா எல்லாருமே வாழ்வாங்க இல்லையா? அதனால யூதர்களுடைய திருமண வயது 40 என்று சொல்லி நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஈசாக்கு 40 வயதா இருக்கும் பொழுது அவங்க அப்பா என்ன பண்றாரு, அவனுக்கு திருமணம் செய்து வைப்பதை பார்க்கலாம். இன்னும் இந்த யூத திருமணத்தை நாம் கவனமாக பார்க்கும் பொழுது அந்த திருமணத்தை யார் முடிவு செய்வார்கள் என்று சொன்னால் இரு பெற்றோர்களும் தான் முடிவு செய்வாங்க. சரியா? இன்றைக்கு மாதிரி அவங்கவுங்க யார் யாரை விருப்பப்படுறாங்களோ அவங்களெல்லாம் திருமணம் செஞ்சு கொள்ள முடியாது. இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் ரொம்ப மாறிவிட்டதில்ல. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு விருப்பமான நபர்களை அவர்களே தேர்ந்தெடுக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் யூத கலாச்சாரத்தின்படி அந்த பையனோ அந்த பொண்ணோ தங்களை தேர்ந்தெடுக்க கூடாது. அந்த பெற்றோர் தான் அவங்கள வந்து தீர்மானித்து அவர்களை இணைக்க வேண்டும் அந்த திருமண பந்தத்தில். சரிங்களா? அதுலேயும் நம்ம குறிப்பாக சொல்லும் பொழுது அந்த மாப்பிள்ளையோட தகப்பன் தான் என்ன பண்ணுவார், தன்னுடைய மகனுக்காக பெண்ணை தேடி ஒப்பந்தம் செய்வதற்கு முதலாவதாக முற்படுவார். சரிங்களா? அப்போ இப்போ ஒருத்தரை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால்
அந்த இரு பெற்றோரும் என்ன செஞ்சுக்குவாங்க, ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்குவாங்க. என்னுடைய மகனுக்கு உங்களுடைய பொண்ணை நான் எடுக்கிறேன் அப்படின்றதற்கு ஒப்பந்தம் பண்ணிக்கொள்ளுவார்கள். அப்படி பண்ணும் பொழுதே அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், அந்த மணப்பெண், அந்த திருமணம் பண்ணிக்கொள்ள போகிற அந்த பெண்ணிற்கு தேவையான நகைகள், பரிசுகளை, ஈவன் நிலங்களை கூட என்ன செய்வாங்களாம், அவங்களுக்கு பரிசாக கொடுப்பாங்களாம். இப்போ நம்ம ஊரை நம்ம யோசித்தோம் அப்படின்னு சொன்னால், இது அப்படியே உல்டாவாக நடக்குதுல்ல. எப்படி ஒரு மணமகன் வந்து ஒரு மணப்பெண்ணை திருமணம் செய்வதற்கு முன்பாக அந்த மணமகள்கிட்ட இருந்து டௌரி வாங்குறாங்கல்ல. ஆனால் அந்த நாட்களில் யார் போய் அந்த திருமணத்தை செய்ய போகிறாங்களோ அந்த மணமகன், அந்த பெண்ணிற்கும் சரி, அந்த பெண்ணுடைய தகப்பன், தாய், சகோதரர்களுக்கும் ஏராளமான பரிசுகளை கொடுப்பாங்களாம். அதை மோகர் என்று சொல்லி அழைக்கிறார்கள். அப்போ இந்த திருமணம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்குதுல்ல. இதை தான் நம்ம ரெபேக்காளுடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம் பாருங்களேன். அந்த எலியேசர் அந்த எஜமானுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு போய் பெண் பார்க்க போகிறார். எல்லாம் பேசி டேர்ம்ஸ் எல்லாம் பேசியாச்சு. தன்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு ஏற்ற ஒரு பெண் என்பதை இந்த வேலைக்காரனாகிய எலியேசர் முடிவு செய்துட்டு என்ன செய்கிறாரு, அவளுக்கு காதணிகளை, எல்லா காரியங்களையும், நகைகளை வந்து பரிசாக கொடுத்து அவங்க வீட்டாருக்கும் கொடுக்கறத பார்க்கலாம். அப்போ இது வந்து ஒரு யூத கலாச்சாரத்தில் அவங்க வந்து கடைபிடிக்கிறதான ஒன்று. சரியா? அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமில் மணமகன் மணமகளை பார்க்கும்படியாக, நம்ம நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதற்கு ஒத்த ஒரு காரியத்தை அவர்கள் செய்வார்கள். அப்போ அன்றைக்கு தான் முதல் முறையாக அந்த மாப்பிள்ளை அந்த பெண்ணை பார்ப்பா. அன்றைக்கு அவர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார்கள். அன்னைக்கு விருப்பம் தெரிவிப்பதல்ல, அது ஏற்கனவே இவங்க அப்பா அம்மா மூலமாக முடிவு பண்ணி இவங்களுக்கு இவங்க தான் அப்படின்றது முடிவாகி ஒப்பந்தம் பண்ணியாச்சு. இதற்கு பிற்பாடு அப்பா போய் சொல்லுவார், அவங்க வீட்டில் இந்த மாதிரி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி உடனே ஒரு நாளை குறித்து அந்த நாளிலே மணப்பெண்ணும் அந்த மணமகனும் ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள். இந்த நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு திருமணம் போல இது. சரிங்களா? இந்த நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுனாலே அவங்களால அந்த திருமணத்தை பிரேக் பண்ண முடியாது. ஏதாவது அவங்களுக்கு அப்படி பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதற்குமே அவங்க டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். தள்ளுதர் சீட்டை கொடுத்தாதான் அது செல்லுபடி ஆகும். யோசேப்பு மரியாளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது, மரியாள் என்ற பெண் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தாள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம்ல. அப்போ அவள் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அப்போ மரியாள் வந்து இப்படி கர்ப்பவதி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்புக்கு கேள்வியான போது அவன் சும்மா அனுப்பி விட்டுருக்கலாம். அவன் என்ன பண்ணுறான் பாருங்க, தள்ளுதர் சீட்டை கொடுத்து அனுப்பணும்னு நினைக்கிறான். பார்த்தீங்களா? அதுதான் யூத கலாச்சாரம். அப்போ உங்களுக்கு இது புரியுதா? அது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இதை பார்க்கலாம். இந்த மணப்பெண்ணை இப்படியாக அவங்க நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு மணமகன் என்ன பண்ணிடுவார், அவங்க வீட்டுக்கு போயிடுவார். நான் வரேன், நீ ரெடியாரு, உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாராம். அப்போ இந்த மணப்பெண் வந்து இந்த எப்போ என்னுடைய மணமகன் வந்து என்னை திருமணம் செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆவலோடு கூட அவள் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பா. டேட்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்போ இவங்க போயிட்டு இவர் என்ன பண்ணுவாராம், முக்கியமாக இந்த மணமகன் மாப்பிள்ளை என்ன பண்ணுவார், அவங்களுடைய அப்பா வீடு ரொம்ப பெருசாக இருக்குமா, அதில் ஒரு ரூம் அவளுக்குன்னு சொல்லி ஆயத்தப்படுத்துவாராம். ஆயத்தப்படுத்திட்டு அதை ஆயத்தப்படுத்தின உடனே அவர்களுடைய தோழரோடு கூட நல்ல மேளதாளங்களோடு கூட அந்த மணப்பெண்ணை பார்ப்பதற்கு திடீர்னு வருவாராம். திடீர்னு வந்துட்டு நல்லா எக்கால சத்தம் மாதிரி நல்லா ட்ரம்பட்டு நல்லா எல்லாம் மியூசிக்லாம் வாசித்து அந்த மாப்பிள்ளை அந்த ஊருக்குள்ளே வராங்கனாலே தெரிஞ்சிருமா, ஒரு மாப்பிள்ளை வராரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கூட நீங்கள் இந்த அரேப் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாப்பிள்ளை போய் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரோடே அப்படியே எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு நிறைய கார் அப்படியே சர்ரு சருன்னு பறக்கும். நல்லா மியூசிக் சத்தம் மேளதாளத்தோடு கூட அந்த மாப்பிள்ளை போய் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அதற்கு ஒத்ததாக தான் அன்றைக்கு இவர்கள் செய்தார்களாம். அப்போ மாப்பிள்ளை போய் என்னைக்குன்னு சொல்லாமலே திடீர்னு அந்த சத்தம் கேட்டவுடனே மணப்பெண் அலர்ட் ஆகிட்டு, ஓகே என்னை கல்யாணம் பண்ண போகிறவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரெடியாக இருப்பா. போன உடனே பெண்ணை கூட்டி கொண்டு அவங்க வீட்டார் எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ரொசஷன் மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்களாம், திரும்ப அவங்க அப்பா வீட்டுக்கே வந்துடுவார். யார்? மாப்பிள்ளையோட அப்பா வீட்டுக்கு பெண்ணை கூட்டி கொண்டு வருவார்.
கூட்டி கொண்டு வந்து 7 நாட்கள் யூதர்களுடைய திருமணம் நடக்குமா. அப்பா வீட்டில் அவளுக்குன்னு வைத்திருந்த அந்த ரூமில் உட்கார வைத்துவிட்டு, அவளுடைய தோழிகளோடு கூட இருக்க வைத்துவிட்டு, இங்கே மாப்பிள்ளை பொண்ணை கூட்டிகிட்டு வர்றாருன்னா டிஃப்ரெண்ட்டாக மியூசிக் போடுவாங்க. உடனே ஊராரெலாம் அலர்ட் ஆயிடுவாங்க. விருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லப்படும். ஒவ்வொரு நாளும் ரிசப்ஷன் மாதிரி நடக்குமாங்க. அப்போ பொண்ணு வரமாட்டா, வெறும் மாப்பிள்ளை மட்டும் வந்து அவருக்கு பரிசு கொடுப்பாங்க. நிறையா காரியங்கள் நடக்கும். சாப்பாடு விருந்து விதவிதமாக நடக்கும். 7வது நாள், அந்த கடைசி நாளில் மதிய நேரத்திற்கு பிற்பாடு ஆசாரியர்கள் வந்து இந்த திருமணத்தை முறைப்படி நடத்துவாங்களாம். நடத்திட்டு அந்த ரூமில் எந்த ரூமை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்களோ அந்த ரூம்லேயே அவங்கள விட்டுட்டு மற்றவங்கலாம் வெளியே போயிடுவாங்களாம். இப்படி தான் யூத திருமணம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ இயேசுவை கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, 33 வயது வரைக்கும் இந்த உலகத்தில் இருந்தார், ஆனால் அவர் ஏன் திருமணமே பண்ணிக்கல அப்படின்னு கேட்பாங்க. யூத கலாச்சாரத்தின்படி நான் சொன்ன மாதிரி ஒரு யூதன் 40 வயதில் தான் திருமணம் பண்ணிக்குவான். சரியா? இப்போ நான் சொல்லணும்னா 18 வயது நமக்கு வரும்பொழுது நம்ம என்ன சொல்கிறோம், மேஜர் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம்ல. அது அப்போனா ஓட்லாம் நம்மளால போட முடியும். அது மாதிரி ஒருத்தருக்கு 30 வயது ஆயிடுச்சுன்னா அவர் வந்து இந்த மாதிரி மேஜர் அந்த வயதுக்கு போயிடுறாரு. ஆனால் 40 வயது வந்தால் தான் என்ன பண்ணுவாங்க, திருமணம் பண்ணிக்குவாங்க. இப்போ நமக்கு 21 வயது 25 வயது அப்படின்னு நம்ம வைத்திருக்கிற மாதிரி அந்த திருமண வயது என்பது யூதர்களுக்கு 40. அப்போ இயேசு கிறிஸ்து 33 வயது வரைக்கும் தானே இருந்தார். அப்போ அந்த 40 அவர் தாண்டலை இல்லையா? அதனால தான் அவர் திருமணம் பண்ணிக்கல. ஏன் பண்ணிக்கல அப்படின்றதையும் நான் முந்தைய பாடங்களை நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு. ஞாபகம் இருக்கா? நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டி என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து மணவாளனாக ஒரு நாள் வந்து ரகசியமாக வரப்போகிறார். வேதம் சொல்லுகிறது, எக்கால சத்தம் கேட்கும் பொழுது இங்கே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த மணவாட்டிக்கு அந்த சத்தம் கேட்கும். அதுதான் அவர் சூஸ் பண்ணுற அந்த பெண் என்ன பண்ணுறாரு, அந்த மேகங்களோடு கூட அந்த மணவாட்டியை சேர்த்து கொண்டு தன்னுடைய தகப்பனாகிய பிதாவின் வீட்டிற்கு கொண்டு போய் அங்கே 7 வருடங்கள் நம்மை அங்கே வைப்பார். அந்த 7 வருடத்தின் முடிவில் தான் திருமணம் நடக்கும். இதை குறித்து வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் ரொம்ப விளக்கமாக நம்ம படிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் இந்த யூத திருமணம் என்ன அப்படின்றத மட்டும் நீங்கள் விளங்கி கொள்ளுங்க. அப்போ இந்த இடத்துல பரலோக ராஜ்யத்திற்கு ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லுகிறதை பார்க்கலாம். 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரனை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். 7ஆம் வசனம், ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். இப்ப பாருங்க, இந்த உவமையை இயேசு சொல்றாரு. பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்புமையாக சொல்றாரு? தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்கிற அந்த காரியத்திற்கு ஒப்புமையாக சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? ஒரு ராஜா இருந்தாரு, அவருடைய குமாரனுக்கு திருமணத்தை அவர் நியமித்து காடெல்லாம் அடிச்சிட்டாரு, அழைப்பிதெல்லாம் கொடுக்கப்பட்டாயிற்று. இப்ப விருந்து ஆயத்தமானவுடனே, விருந்து ஆயத்தமாகிவிட்டது என்று சொல்லி இப்பொழுது தன்னுடைய ஊழியக்காரரை அனுப்பி அழைக்கப்பட்டவர்களை அவர் கூப்பிடுகிறார். இதான் முதலாவது அழைப்பு. சரிங்களா? இங்க இந்த உவமையில நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம படிக்க போறோம். கவனமா நீங்க கேளுங்க. முதலாவது அழைப்பாக இதை கூப்பிடுறார். அப்ப என்ன அவங்க பண்றாங்க? அவர்களோ, இங்க தெளிவா போடப்பட்டிருக்கிறது, அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். வர இயலவில்லை அல்ல, தே குட் நாட் கம் இல்ல, தே வுட் நாட் கம். அவங்க வர அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு மனசு இல்லை அப்படின்றத இங்க இயேசு சொல்றாரு. அதனால இந்த ராஜா என்ன பண்றாருன்னா, வேறு ஊழியக்காரரை இந்த அழைக்கப்பட்டவர்கள்ட்ட மறுபடியும் அனுப்புறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்ப என்ன ஆகுது? அழைக்கப்பட்டவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர்களை அசட்டை பண்ணி, ஒருத்தன் வயலுக்கு போயிட்டான், ஒருத்தன் வந்து வியாபாரத்துக்கு போயிடுறான். மற்றவர்கள் அவனுடைய ஊழியக்காரரை பிடித்து என்ன பண்றாங்க? அவமானப்படுத்தி கொலை செய்துறாங்க. உடனே இதை ராஜா கேள்விப்பட்ட உடனே அவருக்கு பயங்கர கோபம் வந்துடுது. கோபம் வந்த உடனே தன்னுடைய சேனையை அனுப்பி
அவர்கள் எல்லாரையும், அந்த பட்டணத்தை உட்பட எல்லாரையும் என்ன பண்ணிடுறாரு? அழித்து போட்டுறாரு. இப்ப அடுத்து தொடர்ந்து வருகிற வசனங்களை வாசிப்போம். 8ஆம் வசனம். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இந்த உவமையின் மூலம் ஆண்டவர் எதை ஒப்பிட்டு சொல்றாரு? நான் சொன்னேன், பரலோக ராஜ்யத்தை ஒப்பிட்டு சொல்றாரு. அதனாலதான் சொன்னாரு, பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறதுன்னு சொல்லிட்டார். இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப முழு உவமையும் நம்ம படிச்சிட்டோம். முதல்ல ஒரு அழைப்பு வந்துச்சு, ஊழியக்காரர் அனுப்புறாரு, விருந்து ஆயத்தமா இருக்கு வாங்கன்றாரு. அவங்களோ வரதுக்கு மனம் இல்லைன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அடுத்த செட் ஆஃப் ஊழியக்காரர் அனுப்பி விருந்துக்கு வாங்க, கொளுத்த கன்றுகள் அடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அழைப்பு கொடுக்குறார். அழைக்கப்பட்டவர்களுக்கு தான் கொடுக்குறார். உடனே அவங்க என்ன செய்யறாங்க? ஒருத்தன் வயலுக்கு போயிடுறான், ஒருத்தன் வியாபாரத்துக்கு போறான், மீதி பேரு அந்த ஊழியக்காரரை பிடிச்சு அவமானப்படுத்தி கொலையும் செஞ்சுட்டாங்களாம். இதை கேள்விப்பட்ட அந்த ராஜா அந்த பட்டணத்திற்கு போய் அவர்களை அழித்து, தன்னுடைய சேனையை அனுப்பி அந்த ஜனங்களை அழித்து அந்த பட்டணம் முழுசையும் அவன் சுட்டரித்து போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப ராஜா என்ன பண்றாரு? விருந்து பிரியாணிலாம் ரெடியா இருக்குது. பிரியாணிலாம் வேஸ்ட் ஆயிருமே. என்ன பண்றாரு? ஊழியக்காரர் மறுபடியும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்றாரு, நல்லார் பொல்லார் இவங்களெல்லாம் போய் கூட்டிட்டு வாங்க, விருந்து சாலையை நிரப்புங்க, அவங்களெல்லாம் சாப்பிடட்டும் என்று சொல்லி ஒரு அழைப்பை கொடுக்கிறதை பார்க்கலாம். அடுத்து என்ன ஆகுது? இவங்க போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. விருந்து சாலை முழுவதும் நிரம்பி இருக்கு. இப்ப அங்க ராஜா வந்து யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்காக வராரு. அப்ப அங்க ஒருத்தன் கல்யாண வஸ்திரம் இல்லாம இருந்திருக்கிறான். உடனே ராஜா கேட்கிறாரு, நீ ஏன் கல்யாண வஸ்திரம் இல்லாம இருந்த அப்படின்னு கேட்டதுக்கு அவன் ஒரு பதிலும் சொல்லாம பேசாம இருந்திருக்கிறான். உடனே ராஜா சொல்றாரு, அங்க இருக்கிற பணிவிடைக்காரர்களை பார்த்து, இவனை கட்டி புறம்பான இருளுக்கு அவனை தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உவமை இப்படியாக முடிகிறது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்றார். ஸோ இந்த உவமை எதை குறிக்குது அப்படின்றத நம்ம இன்னைக்கு தெளிவா படிக்க போறோம். பொறுமையா படிக்கலாம். முதல் அந்த செட் ஆஃப் அந்த உவமையை நம்ம பார்க்கும் பொழுது 2 முறை அழைப்பை கொடுக்கிறார் ராஜா. இந்த அழைப்பு என்பது என்னவென்று சொன்னால் அதுதான் சுவிசேஷம் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த ஜனங்கள் யார் அப்படின்னு சொன்னா அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ராஜா யார் அப்படின்னு சொன்னா அவர் பிதாவானவர் தேவன். குமாரன் யார்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. இப்ப இயேசு கிறிஸ்து என்ற அந்த மணவாளனுக்கு மணவாட்டியை ஆயத்தப்படுத்துவதற்காக அந்த விருந்திற்கு ஏராளமானவரை பிதா அழைத்திருக்கிறார். அதுதான் ஏராளமான யூதர்களுக்கு ஆண்டவர் அழைப்பை கொடுத்து, எப்ப அழைப்பு வந்துச்சு? மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்ற அந்த அழைப்பு. அதுதான் ஊழியக்காரன் அழைக்கிறார். யார் அந்த ஊழியக்காரன்? யோவான் ஸ்நானன், இன்னும் பல தீர்க்கதரிசிகள். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள, மனம் திரும்ப அவர்களுக்கு மனமில்லை. அவர்கள் மனம் இல்லாமல் இருந்தால் பரவாயில்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்து விட்டார்கள். அதுதான் நடந்திருக்கு. நம்ம போன ஒரு உவமையில பார்த்தோம். இதே மாதிரி யூத ஜனங்கள் ஒவ்வொருத்தரையா கொலை செய்து கடைசியில சுதந்திரவாளி என்று சொல்லி குமாரனையும் கொலை செய்தாங்க. அதற்கு நான் சொன்னேன் உங்களுக்கு, யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தது என்று சொன்னல, அதே மாதிரி தான் இதுவும். அப்ப இங்கேயும் என்ன நடக்குதுன்னா, தீர்க்கதரிசிகளை தேவன் அனுப்பினார், அவர்களோ மனம் திரும்பாமல் போய்விட்டார்கள்.
இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேதம் இப்படியாக சொல்லுகிறதுல யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப முதலாவது இயேசு கிறிஸ்து யாருக்கு வந்தார் என்று சொன்னால், தம்முடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வந்தார். ஆனால் அவர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை உதாசீனப்படுத்தி விட்டார்கள், அவரை நிராகரித்து விட்டார்கள். அதுதான் இந்த முதல் பகுதி குறிக்கிறது. இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவரை கொலையும் செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே இது நடந்தது. கிபி 70ஆம் ஆண்டிலே ரோமர்களால முற்றிலுமாக இஸ்ரவேல் தேசம் அழிக்கப்பட்டது. இஸ்ரவேல் அப்படின்ற ஒரு தேசம் காணாமலே போயிருச்சு. இதுதான் ராஜாவின் நியாய தீர்ப்பு. அந்த கோபம், என்னுடைய குமாரனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே, நீங்கள் நிராகரித்து விட்டீர்களே, அதற்காக இது உங்களுக்கு தண்டனை என்று சொல்லுகிற அந்த ராஜாவின் நியாய தீர்ப்பு தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இதை இயேசு கிறிஸ்து கூட முன் அறிவித்திருக்கிறார் பாருங்களேன். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1-2. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து பல காரியங்களை இவங்க மனம் திரும்புவதற்கு ஏற்ற விதமாக போதனைகளை கொடுத்திருக்கிறார். ஒரு முறை எருசலேமை பார்த்து அவர் இப்படியாக சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. பாருங்கள், ஆண்டவர் தெளிவாக இங்கே பல முறை இந்த யூதர்கள்ட்ட பேசுறார். அவர்களுடைய நிலையை அவர் வெளிக்காட்டும் வகையாக பல உவமைகளை சொல்லுகிறார், நேரடியாகவும் சொல்லுகிறார். ஆனால் இவர்களுக்கோ மனம் இல்லாமல் இருந்தது. வேதம் சொல்லுகிறது, ஒபதியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது, நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும், உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். நீ இந்த ரட்சிப்ப, இந்த சுவிசேஷத்தை நீ புறக்கணிச்சிட்டல, இதனால உனக்கு நியாய தீர்ப்பு வரும் அப்படிங்கிறது தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். எல்லாருக்கும் ஒரு சாக்கு போக்கு. நான் வியாபாரத்துக்கு போகணும், இப்போ எனக்கு டைம் இல்லை, யாராவது இன்னைக்கு சர்ச்சுக்கு வாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய வாலிப நாட்களில் நான் எவ்வளோ ஜாலியாக இருக்க முடியுமோ ஜாலியாக இருக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வயதான காலத்தில் நான் என்ன பண்ணுவேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒருவேளை மரணம் நம்மை அதுக்குள்ளே சந்திக்குமானால் நம்முடைய நிலை என்ன? ஒருவேளை இயேசு கிறிஸ்துடைய நாள் அதுக்கு முன்பாக வருமானால் நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இங்கே ஆண்டவர் எச்சரிப்பாக சொல்லுகிறார், என்னை நிராகரிக்கிற கூட்டத்திற்கு நியாய தீர்ப்பு என்று சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் சொல்லுகிற காரியம்தான் அந்த முதல் பகுதி என்பதை நாம் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும். இதை நம்ம அப்போஸ்தலருடைய நாட்கள்லையும் நம்ம பார்க்கலாம். பாருங்களேன், அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கிறது. பவுலும் பர்னபாவும் பிசீதியா நாட்டில் உள்ள அந்த அந்தியோகியா அப்படின்ற பட்டணத்துக்கு போறாங்க. எப்பவுமே பவுலும் மற்ற சீஷர்களும் ஒரு புதிதான ஒரு பட்டணத்துக்கு போனாங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, முதலாவது அங்க உள்ள ஜெப ஆலயங்கள்ல இருக்க யூதர்களுக்கு போய் இயேசுதான் மேசியா என்பதை அவர்கள் பிரசங்கிப்பார்கள். அது பண்ணிட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே போய் அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்துல நிறைய பட்டணங்களுக்கு போய் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது இந்த பிசீதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாக்கு போறாங்க. அப்ப யூதர்கள்ல சிலர் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் பெரும்பாலான யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அப்ப பவுல் இங்க என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 45-46. யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். இந்த யூதர்கள் என்ன பண்ணியிருக்கணும், இயேசுவை தான் கொலை செய்து விட்டோம், இப்ப இயேசுதான் மேசியான்னு இந்த சீஷர்கள் வந்து சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ளாம ஜனங்கள் நிறைய பேர் இவர்களை பின்பற்றாங்க
அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு பொறாமை வந்து இவங்கெல்லாம் யூதர்களுக்கு விரோதமாக எழும்பிடுவாங்கன்னு நினச்சாங்களோ என்னமோ தெரியல. என்ன பண்ணுறாங்க, பவுலையும் பர்னபாவையும் எதிர்க்கிறாங்க. என்ன பவுல் சொல்றார் பாருங்க, 46ஆம் வசனம். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் பேசுகிறோம். இதுதான் அடுத்த பார்ட். அந்த உவமையில நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் பார்ட் நல்லா விளங்கிக்கோங்க, திரும்ப சொல்றேன். முதல்ல அந்த ராஜான்றது பிதா, குமாரன் வந்து இயேசு கிறிஸ்து, அந்த ஊழியக்காரர்கள் தான் தீர்க்கதரிசிகள். அழைப்பு என்பது சுவிசேஷத்தை குறிக்கிறது. முதலாவது அந்த சுவிசேஷம் யாருக்கு சென்றது? யூத ஜனங்களுக்கு சென்றது. யூத ஜனங்கள் தான், இஸ்ரவேல் ஜனங்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். ஆனால் இந்த ஜனங்கள் இந்த தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள், இந்த சுவிசேஷத்தை புறக்கணித்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால அவர்களுக்கு ஒரு அழிவை ஆண்டவர் தீர்மானித்து அழித்து விட்டார். அதனால இப்ப யாருக்கு ஷிஃப்ட் ஆயிருச்சு? அந்த நல்லோர் பொல்லார் அப்படின்றவங்களுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. குட் பீப்புள் அண்ட் பேட் பீப்புள். இது யாரை குறிக்கிறது என்று சொன்னால் இவர்கள் தான் புறஜாதிகள். அதன் மூலமாக ஆண்டவர் என்ன பண்றாரு? புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அனுப்புகிறார். இந்த சம்பவத்துல இருந்து நம்ம படிக்கிறோம்ல, யூதர்கள் எதிரா எழும்பின போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க? யூதர்களை விட்டுட்டு புறஜாதிகளுக்கு போயிடுறாங்க. அழைப்பு இப்ப எங்க போயிருது? புறஜாதிகளுக்கு போயிருது. பவுல் சொல்றாருல ரோமர் 11ஆம் அதிகாரத்துல, புறஜாதிகளே நீங்கள் காட்டு ஒலிவ மரம், நீங்க காட்டு ஒலிவ மரமான உங்களை காட்டுல இருந்து வெட்டி எடுத்து இந்த ஒலிவ மரம் இருந்த இடத்துல உங்களை ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதுதான். ஏன்னா இந்த ஒலிவ மரம் என்ன பண்ணல? அது கீழ்ப்படியில, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல, அதனால அது வெட்டப்பட்டுருச்சு. ஆனா வேர் இன்னும் அங்கதான் இருக்குது. இப்ப டைம் பீயிங் என்ன பண்ணிருக்காரு ஆண்டவர்? புறஜாதிகளை அந்த ஒலிவ மரத்தோடு கூட இணைத்து இருக்கிறார். ஒரு நாள் வரப்போகிறது, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ரகசியமாய் வரும் பொழுது இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும். மறுபடியும் இஸ்ரவேலின் காலம் துவங்கும். மறுபடியும் அந்த ஒலிவ மரம் துளிர்க்கும். மறுபடியும் 7 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது இங்கே ஆண்டவர் அவர்களை வைத்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களுக்கு புரியுதா? இப்போ ஆண்டவருடைய இந்த முழு பிளானும் அந்த திட்டத்தையும் தான் இந்த உவமை சொல்லுகிறது. புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் போய் சேர்ந்தவுடன் என்ன ஆகுது? எல்லாரும் உள்ள வராங்க. சபை என்ற அந்த வளையத்திற்குள்ள வராங்க. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட பொழுது, சுவிசேஷம் என்பது என்ன? இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ஆண்டவர். பாவத்திலிருந்து பரிகாரம் பெறுவதற்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் போதுமானது. யார் ஒருவர் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறார்களோ அவர்களுக்கு இயேசுவின் மன்னிப்பு கிடைக்கும். மன்னிப்பு மாத்திரமல்ல, இந்த உவமையின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது, அவர்களுக்கு இயேசு ரட்சிப்பின் வஸ்திரத்தை, தன்னுடைய நீதியை அவர்கள் இலவசமாக கொடுக்கிறதை பார்க்கலாம். அப்ப அழைப்பு என்றால் என்ன? அழைப்பு என்பது சுவிசேஷம் அப்படின்றத நம்ம விளங்கி கொள்ளணும். வெறுமன சுவிசேஷம் மட்டும் கொடுத்து நமக்கு மன்னிப்பு மட்டும் ஆண்டவர் கொடுக்கல. இந்த சுவிசேஷம் நமக்கு உள்ள போன உடனே நம்மளை மன்னிச்சு ஆண்டவர் தன்னுடைய நீதியை நமக்கு தருகிறார். ஏராளமான வசனங்களை இதற்கு உங்களுக்கு ஆதாரமாக நான் கொடுக்க முடியும். அப்ப அந்த கல்யாண வஸ்திரம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, கல்யாண வஸ்திரம் என்பது ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய நீதியை வஸ்திரமாக கொடுக்கிறார். அப்ப இந்த கல்யாண வஸ்திரத்தை ஏன் அந்த மனுஷன் ஒருத்தன் வாங்காம இருந்தான்? ராஜா விருந்து சாலைக்கு வந்து பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது ஒருத்தன் மட்டும் கல்யாண வஸ்திரம் இல்லாம இருந்தானா. யூத வழக்கத்தின்படி பொதுவாக அவர்கள் எல்லாரும் இந்த கல்யாணத்துக்குன்னு வஸ்திரம் வச்சிருப்பாங்களாம். இப்ப நம்ம கூட கல்யாணத்துக்கு ஒரு சாதாரண ட்ரெஸ் போட்டுட்டு போக மாட்டோம் இல்லையா? நம்மகிட்ட இருக்க பெஸ்ட் ட்ரெஸ் என்ன பண்ணுவோம்? போட்டுட்டு போவோம். இப்ப நம்ம ஊர்ல பட்டு புடவைகள், அது மாதிரி நல்ல கோட் சூட்டு, கிராண்ட் ட்ரெஸ்ஸஸ் என்ன பண்ணுவாங்க? போட்டுட்டு போவாங்க. யார் ஒருத்தருக்கு இல்லையோ அவங்க இரவல் வாங்கி போட்டுட்டு போறதை நம்ம பார்க்குறோம்ல. ஒரு நெக்லஸை பக்கத்து வீட்டுல இருந்து வாங்குவாங்க, ஒரு நகையை வாங்கி போட்டுக்கொண்டு அப்புறமா திரும்பி கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, கல்யாணத்துக்கு நம்ம நல்லா போறது எதற்காக அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த வீட்டாரை மதிக்கிறோம் நம்ம. அந்த வீட்டாருக்கு நம்ம பிச்சைக்கார மாதிரி போனா அவங்களுக்கே அசிங்கமா இருக்கும். அதுக்காக நம்ம கல்யாண வஸ்திரம் என்று சொல்லி வைத்திருப்பது போல
இந்த யூத ஜனங்களும் கல்யாணத்துக்கு போகணும்னா கல்யாண வஸ்திரம் போட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனா இப்ப இங்க ராஜா எப்படி அழைக்கிறார்? நல்லோர் பொல்லார் எல்லாரும் வாங்க, ஸ்ட்ரீட்ஸ்க்கு போங்க, வீதிகளில் போய் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்ப அங்க ஒரு ப்ரொவிஷன் கண்டிப்பா இருந்திருக்கும். வாசல்ல வரும் பொழுதே நல்லா போய் குளிச்சு புது ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த வாசல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் இங்க இல்லை, ஆனா கண்டிப்பா அப்படி செய்திருக்கணும். இந்த மனுஷனுக்கும் அந்த துணி, அந்த கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் என்ன ஆச்சு? ஏன் கல்யாண வஸ்திரம் இந்த மனுஷன்ட்ட இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னா, கல்யாண வஸ்திரத்தை வாங்க மறுத்திருக்கலாம். சரியா? எல்லாருக்கும் கல்யாண வஸ்திரம் இருக்கு, ஆனா ஏன் இந்த மனுஷன்ட்ட மட்டும் இல்லைன்னா, எல்லாரும் வாங்கியிருப்பாங்க கொடுத்த உடனே, எனக்கெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு திமிரா போயிருக்கலாம் இவன். அப்ப என்ன இது அர்த்தம் அப்படின்னு சொன்னா, சுவிசேஷம் வேண்டாம் அப்படின்னு நிராகரிக்கிற அந்த கூட்டத்தை இது குறிக்கிறது. இன்னொரு வகையில் இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, சுயநீதிக்காரர்கள், லீகலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்ப சுவிசேஷம் ஒரு மனிதனுக்கு நேராக வருகிறது. அவன் நம்புறான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவி சுத்திகரிக்கும்ன்றதை விசுவாசிக்கிறான். அதனால ஜெபம் பண்றான், ஆண்டவர் அவனை மன்னிக்கிறார், அவருடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்றாரு. இப்போ இதற்கு பிற்பாடு ஆண்டவர் அவருடைய நீதிய அந்த மனுஷனுக்கு கொடுக்கும் பொழுது, வேண்டாம் வேண்டாம், நான் நல்ல ஆளு, எனக்கு உங்க நீதிலாம் தேவையில்லை, நான் ரொம்ப எல்லாருக்கும் நன்மை தான் செய்வேன், யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை அந்த மனிதன் நிராகரித்திருக்க கூடும். இது யாருக்கு அவமானம்? கல்யாண வஸ்திரம் இல்லைன்னா அது ராஜாவுக்கு அவமானம். அதுதான் இந்த சம்பவம். அப்ப அங்க ஒரு நியாய தீர்ப்பை குறித்து இந்த உவமை சொல்லுகிறது. அங்க என்ன படிக்கலாம் அந்த வசனத்தை மறுபடியும், கடைசி வசனங்களை நம் மறுபடியும் வாசிக்க போறோம். அப்போ உங்களுக்கு இன்னும் விளக்கமா இது புரியும் பாருங்களேன். அப்பொழுது ராஜா பணிவிடக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். பாத்தீங்களா? அப்ப இந்த நியாய தீர்ப்பு எதை குறிக்கிறது என்று சொன்னால், அது நித்திய நரகத்தை குறிக்கிறது. ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவர்கள் சுயநீதியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். லீகலிஸ்ட், நான் எல்லாத்துலேயும் கரெக்டா இருக்கேன், நான் எல்லாத்துலேயும் சரியா இருக்கிறேன், ஒழுங்காக சபைக்கு போறேன், ஒழுங்கா எல்லா காரியங்களையும் செய்கிறேன், என்னெல்லாம் அந்த கிறிஸ்டியன் டிசிப்ளின்ஸோ எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்றேன். அதுதான் சுயநீதிக்காரர்கள். இதுதான் அன்றைக்கு இருந்த பரிசேயர் இருந்த பிரச்சனையும். அவங்க என்ன சொல்றாங்க? வாரத்துக்கு 2 முறை உபவாசிக்கிறேன், நான் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்கிறேன், இதை பண்றேன் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பட்டம் அடித்து கொண்டிருந்தார்கள். ஆனா பாருங்க, இந்த பாவியான ஆயக்காரனை போல நான் இல்ல, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஐ ஆம் பெட்டர் தென் தட் பர்சன் அப்படின்னு சொல்றோம்ல, அது பேர் தான் சுயநீதிக்காரன். அவங்கள விட நான் பெட்டர். அவன் ஜோம் பண்ணவே மாட்டான், நான் 5 நிமிஷம் ஜோம் பண்ணுவேன். அவன் பைபிளே தொட மாட்டான், நான் ஒரு சாப்டர் படிப்பேன். இதுதான் என்னது? சுயநீதிக்காரர்கள். இங்கே இந்த உவமையின் மூலமாக ஒரு எச்சரிப்பாக சொல்லுகிறதை பார்க்கலாம். இன்னும் அந்த வசனம் நம்ம தெளிவா வாசிக்கும் பொழுது, இப்ப ராஜா வரார் இல்லையா, வந்து அவர் அப்படியே வாட்ச் பண்றாரு. இந்த மனுஷன்ட்ட மட்டும் கல்யாண வஸ்திரம் இல்லை. சரி, ஒருவேளை நீங்க என்கிட்ட சொல்லலாம், அதெல்லாம் இல்லை, அவனுக்கு கொடுக்கல போல அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த அதிகாரத்துல இருக்க ஒரு வசனத்தை வச்சே அவன் என்ன பண்ணான் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ராஜா கேட்கிறார், 12ஆம் வசனம், சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். இப்ப இங்க சொல்லியிருக்கணும்ல, ஐயா ரொம்ப ரஷ்ஷா இருந்ததுயா, உள்ள வரும்போது கல்யாணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பந்தி போட ஆரம்பிச்சிட்டீங்க, சாப்பாடு கிடைக்காதோன்னு நினைச்சுக்கிட்டு நான் உள்ள அப்படியே தபதபன் வந்துட்டேன், சாரிங்க நான் போய் மாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லல. பாருங்களேன், கல்யாண வஸ்திரம் அப்ப கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இவன் தான் அதை உதாசீனப்படுத்தி இருப்பான், இவன் தான் வேண்டான்னு நினைச்சிருப்பான். அதனால இவனுடைய சுயநீதி அவனை வாங்க விடாமல் பண்ணியிருக்கும். இப்ப தப்பு நம்ம மேலதான் அப்படிங்கிறது இவனுக்கு தெளிவாயிருச்சு. எதுக்கு வாயை திறந்து மாட்டிப்பானே, பேசாம கூலா இருக்கான். ஆனால் அங்கே ஒரு மிகப்பெரிய நியாய தீர்ப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். இந்த இடத்துல நான் திரும்பி இதை மொத்தமா தொகுத்து உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். இந்த டேப்லர் காலத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்ப இந்த உவமையும் உங்களுக்கு ஞாபகமா இருக்கும். ராஜா பிதாவானவர், குமாரன் இயேசு கிறிஸ்து, ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள்,
அழைக்கப்பட்டவர்கள் இஸ்ரவேலர்கள், நல்லோர் பொல்லார் புறஜாதிகள். அழைப்பு சுவிசேஷம், கல்யாண வஸ்திரம் நீதியின் வஸ்திரம். கல்யாணம் வஸ்திரம் இல்லாதவர்கள் சுயநீதிக்காரன், லீகலிஸ்ட். ராஜாவின் கோபம் அந்த வசனம் 7 சொல்லியிருக்குல்ல, அது இஸ்ரவேலர்கள் மீது வந்த நியாய தீர்ப்பு. புறம்பான இருள் 13ஆம் வசனத்துல சொல்லியிருக்குல்ல, அது நித்திய நரகம். அப்போ உங்களுக்கு இதுக்கு ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, ராஜா அந்த இஸ்ரவேலர்களுக்கு அழைப்பு கொடுத்த பொழுது அவங்க நிராகரித்த அந்த விஷயத்த உவமையில நம்ம பார்க்குறோம். 2வது பகுதி, புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் போன பொழுது அவங்களுக்கு கல்யாண வஸ்திரம் மிக முக்கியம். நீதியாகிய இயேசுவின் நீதி அவர்களுக்கு தேவை. அப்படிப்பட்டவர்கள் தான் பரலோகத்திற்கு போக முடியும், மணவாட்டியாக மாற முடியும். ஆனா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அதை ஏற்றுக்கொள்ளாம போயிடுறாங்க. அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்று சுவிசேஷத்தை வேண்டான்னு சொல்லலாம், இல்லைன்னா என்னுடைய நீதி போதுமானது அப்படின்னு சொல்ற கூட்டம் அப்படின்றத நான் இந்த உவமையின் மூலமாக உங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் நமக்கு அந்த நீதியை கொடுக்கிறார் என்று சொல்லும் பொழுது நிறைய வசனங்களை சொல்லலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். For he made him who knew no sin to be sin for us, that we might become the righteousness of God in him. ஏசாயா 61:10, மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தந்தார். அப்ப இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் ஒரு சீஷனுக்கு அவசியம். சரியா? எனக்கு தான் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுய நீதியில வாழ துணிந்தோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு நாள் இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கிடைக்காது, இயேசுவின் நீதியின் வஸ்திரம் கிடைக்காது. இங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, சுயநீதிக்காரர்கள் அவர்கள் நரக ஆக்கினைக்கு தப்ப முடியாது என்பதை. இன்னும் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் சுய நீதி நமக்கு இருக்கக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்படும் பொழுது, ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்தினால் துவைக்கப்பட்டவர்கள் அந்த வெள்ளை ஆடை அணிந்தவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டு சொன்னாரு. இயேசு இல்லாம நம்ம பரலோகத்திற்கு போக முடியாது. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. ஆகவேதான் இயேசுவின் நீதி நமக்கு தேவைப்படுகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசிக்கும் பொழுது அன்று சொல்றாரு, கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, இதை குறித்து ஒருவரும் பெருமை பாராட்டுவதற்கு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் தெளிவாக இந்த இடத்துல சொல்றாரு, நம்முடைய சுய நீதியை நம்ம சார்ந்து இருக்க கூடாது, அவருடைய கிருபையின் சுவிசேஷத்தை சார்ந்து அந்த நீதியின் வஸ்திரத்தை நாம் தரித்திருக்க வேண்டும். ஒருவேளை இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் சுய நீதியிலே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், நமக்காகவே எபிரேயர்ல ஆண்டு சொல்றாரு, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29 31 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே. இயேசு கிறிஸ்து ஒரே தரம் நமக்காக பலியாகிவிட்டார். ஆனால் எபிரேயக்காரன் சொன்னது போல குமாரனை காலின் கீழே ஒரு நாள் நம்ம மிதித்து விடக்கூடாது. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு பல வகையிலே நம்முடைய சுய நீதி வெளிப்படும்படியாக நம்ம செய்கிறோம். ஒரு நாள் இது நடக்கவே நடக்காது.
நாம் தேவனுடைய நீதியை நாம் சார்ந்து இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நான் வெள்ளை ஆடை அணிந்தால் அது இயேசுவை நான் பிரியப்படுத்துகிற மாதிரி. அதுதான் சுயநீதி. நான் வெள்ளை ஆடை அணிவதற்கு எதிரானவள் அல்ல, அதன் மூலமாக பரிசுத்தம் வராது. நகை அணியாவிட்டால் நான் பரிசுத்தவான் அப்படின்னு நினைப்பாங்க. அது சுயநீதி. ஒரு நாள் அது நம்மை பரிசுத்தப்படுத்தாது. நான் நகைக்கு எதிரானவளோ, நீங்க போடுங்க அப்படின்னு அது என்னுடைய செய்தி அல்ல. ஆனால் நிறைய வேளையில நம்முடைய சுய நீதியிலே நாம் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை தான் இங்கே எபிரேயக்காரன் சொல்லுகிறார், கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன். நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறேன், நான் ஜோம் பண்ற ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம், என்னுடைய ஜபத்தினால தான் இந்த குடும்பம் நிற்கிது, இல்லைன்னா இந்த குடும்பம் உடைந்து போயிருக்கும் அப்படின்னு சுய நீதியில் வாழக்கூடாது. எதை செய்தாலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை என்று சொல்லி அவருடைய கிருபையை சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த உவமை மிக தெளிவாக நமக்கு விளக்குகிறது. அன்று சொல்றாரு, ஜீவன் உள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே. இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் இதை அறியாமல் நாங்க இப்படி நடந்தா நாங்க கரெக்டா இருக்கிறோம் அப்படின்னு அவங்களே தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவர்களை விட நான் பரிசுத்தவான், இந்த குறிப்பிட்ட கிறிஸ்தவ குரூப்பை விட நாங்க தான் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி நினைத்து கொள்ளுகிறார்கள். இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்திலே அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும். பரிசேயருக்கும் அவருக்கும் மிகப்பெரிய சண்டை என்ன வந்துச்சுன்னா, வெளியே நீங்க நல்லா தான் செய்றீங்கப்பா, ஆனா உள்ளால உங்கள்கிட்ட அநீதி இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சீஷர்களா இருக்கிற நம்ம பார்த்தோம், அதை தான் சொல்றாரு. உள்ளால உங்களுக்கு அன்பு இல்லை, மன்னிக்கிற குணம் இல்லை, பண ஆசை இன்னும் போல, மற்றவங்க மேல இருக்கிற கசப்பு வைராக்கியம் போல, எரிச்சல் இருக்குது, கோபம் இருக்கு, இந்த உலகத்தின் மேல தீராத ஆசை, இதெல்லாம் மாம்ச இச்சைகள் உங்களுக்குள்ள இருக்க வச்சுட்டு நான் பரிசுத்தவான்னு வெளியில அப்படியே சீன் போட்டுட்டு வந்தா அது பேர் தான் சுய நீதிக்காரர்கள். இவர்கள் தங்களுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க. போன அதிகாரத்தில் நம்ம படித்தோம்ல, அத்தி இலை. இந்த அத்தி இலை ரொம்ப நேரம் நிற்காது. போராட்டம், பிரச்சனை, வெயில் ஏற ஏற அப்படியே நொறுங்கிரும். சோதனைகள் வரும் பொழுது அப்படியே நொறுங்கி நிர்வாணம் காணப்பட்டுரும். இன்றைக்கு எத்தனை ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்கள் பின் கதவு வழியா பின்மாற்றத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பரிதாபமான நிலை பாருங்களேன். இதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? இதுதான் சுயநீதி. நம்மளுடைய செய்கையினால நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா நம்மளால நிற்கவே முடியாது. ஒரு நாள் அப்படி நினைக்கவே கூடாது. ஆண்டுடைய கிருபைக்காக நம் காத்து இருக்க வேண்டும். இதைதான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உவமையின் மூலமாக நம்ம அதை தான் கற்றுக்கொள்றோம். அப்ப இந்த உவமையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொன்னா, முதலாவதாக பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த ஜனமான இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அனுப்பி அந்த சுவிசேஷத்தை கொடுத்தார். தன்னுடைய குமாரனையும் அனுப்பி அவர் என்ன பண்றாரு, சுவிசேஷத்தை கொடுக்கிறார். ஆனால் அவர்களோ நிராகரித்தார்கள். ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனமில்லை. கடின இருதயத்தோடு வாழ்ந்தார்கள். அதனால சுவிசேஷம் அவர்களை விட்டுட்டு வெளியில இருக்கிற அந்த புறஜாதிகளுக்கு வந்தது. புறஜாதிகள் என்று சொல்லும் பொழுது இயேசுவோட மைண்ட்ல என்ன இருந்துச்சு? சபை. சபைக்குள்ள யூத கிறிஸ்தவர்களும் இருந்தாங்க, புறஜாதிகளும் இருக்கிறாங்க. அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவின் மணவாட்டி என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கும் ஒரு எச்சரிப்பை இங்கே ஆண்டவர் சொல்றாரு. சுவிசேஷத்தை ப்ராப்பரா நீங்க என்ன பண்ணுங்க, கேளுங்க, அதன்படி உங்களை வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்க. இந்த மத்தேயு சுவிசேஷத்துல தான் நம்ம மலை பிரசங்கத்தை படிச்சோம்ல, 5-7 அதிகாரங்கள் வரைக்கும். அதை நீங்க மறக்கவே கூடாது. 9 விதமான நல்ல குணங்கள், 9 விதமான தவறான குணங்கள். இது ரெண்டுத்தையும் அடிக்கடி நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். இதுல ஒருத்தர் தவறுனாங்க அப்படின்னு சொன்னா நித்திய நரகாக்கினைக்கு அவர்கள் பங்குள்ளவர்களாக மாறுவார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் கொஞ்சம் கிருபையை கொடுக்க கொஞ்சம் வரங்களை கொடுக்க நம்முடைய சுய நீதி வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளை தாழ்த்தாவிட்டால், அவருக்கு மகிமையை செலுத்தாவிட்டால் நம்முடைய தாளந்து மேலே வந்துடும். கொஞ்சம் மியூசிக் வாசிக்க தெரிஞ்சா போதும்,
கொஞ்சம் பாட்டு நல்லா பாட தெரிஞ்சா போதும், கொஞ்சம் பிரசங்கம் பண்றதை 4 பேர் கேட்குறாங்கன்றது தெரிஞ்சா போதும், இவங்களை கொண்டு ஆண்டவர் பிசாசுகளை துரத்துறத தெரிஞ்சா போதும், இவங்களை கொண்டு ஆண்டவர் வியாதியஸ்தரை சுகமாக்குறத கொஞ்சம் தெரிஞ்சா போதும், ஆண்டவருக்கே பை பை சொல்லிட்டு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சுயநீதி மேல நிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்டவர் ஒரு எச்சரிப்பாக இந்த உவமையை முடிக்கிறார். சுயநீதிக்காரர்கள் ஒரு நாளும் என்ன பண்ண முடியாது, பரலோகத்திற்கு போகவே முடியாது. யார் ஒருவர் ஒவ்வொரு நாளும் தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்கள் மட்டுமே பரலோக ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாக மாறுவார்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். கீ டு ஹெவன் என்னது? புவர் இன் ஸ்பிரிட், ஆவியில் எளிமை. அடிக்கடி நான் சொல்லிட்டே தான் இருக்கிறேன். ஏசு கிறிஸ்து சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த மனத்தாழ்மையை, இருதயத்துல நம்ம தாழ்மையின் சிந்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வாட்டியும் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தும் பொழுது, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சிலுவையின் அடிவாரத்துல போய் பணிகிற அந்த நல்ல இருதயத்தை இந்த மாலை வேளையில கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஆண்டவர் இந்த வார்த்தைகளோடு கூட தொடர்ந்து உங்களோடு கூட பேசுவார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பு இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க. ஆவியானவரே, இந்த வார்த்தைகளை ஒரு நாள் பிசாசானவன் எங்களுடைய சிந்தனையை விட்டு எடுத்து போடாதபடிக்கு நீர் ஆண்டவரே இதை அவ்வப்போது எங்கள் வாழ்க்கை சூழ்நிலையில இதை நினைவுபடுத்தி எங்கள் வாழ்க்கையில அபியாசப்படுத்த உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனமானது வெறுமனை திரும்பி போகக்கூடாது, 30, 60, 100 பலன் கொடுக்க நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதைகளாய் மாறத்தக்கதாக ஆண்டவர் நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்கே எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் மத்தேயு 22ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியை படிக்க போகிறோம். அதனுடைய தலைப்பு என்ன? மத்தேயு 22 கல்யாண விருந்தின் உவமையும் கேள்வி பதில்களும். அதனால இந்த பகுதி ஃபுல்லா கேள்வியும் பதிலுமா இருக்கு. ஏரோதியர்கள் அப்படின்னு சொன்னா யாருன்னா, ஏன்னா இயேசு பகுத்தறிவு நிறைந்தவர். இது அவருக்கு நல்லா தெரியுது. இது ஒரு பிளாட்டரிங் பண்றாங்க, முகஸ்துதி பண்றாங்க அப்படின்றத இயேசு ஆவியிலே உணர்ந்து கொண்டார். இயேசுவின் நாட்கள்ல 3 முக்கியமான வரி வாங்கப்பட்டது. நமக்கு 2 குடியுரிமைகள் இருக்கிறது. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவரை கேள்வி கேட்டு அவரை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அப்படியே பிரஷர் கொடுத்துட்டு இருக்கதை நீங்க பார்க்கலாம். சாதிக்கிற சதுசேயர், நல்ல ரைமிங்கா வருது பாருங்களேன். சாதிக்கிற சதுசேயர் என்ன சாதிப்பாங்க? இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்தே போகாது. இந்த நாட்கள்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா இவர்கள் நவீன காலத்து இறையியலாளர்கள். அப்ப இந்த கொஸ்டினை இயேசு கிட்ட கேட்கறதுக்கு காரணம் என்ன? அதை நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே அது வாழ்க்கை முறையாகவே மாறிவிட வேண்டும். இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுதல்னா என்ன, அதை பற்றி விளக்கமாக 30ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் விளக்குகிறார். ஜபம், வேத வாசிப்பு, வேத தியானம், நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துதல், ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வாழ்க்கை, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம உள்ளத்துல இருந்து வரணும். அதுதான் இந்த முதலாம் கற்பனை. இது ஒழுங்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2வது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நியாயப்பிரமாணம்னா என்ன, தீர்க்க தரிசனங்கள்னா என்ன? இப்ப கேள்வி கேட்டு டயர்ட் ஆயிட்டாங்க. இயேசு எல்லாத்தையும் ஒன்னாக்கி ஒரு கிளப் பண்ணி ஒரு கேள்வி கேட்ட உடனே வாயடைச்சு போயாச்சு.